ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, நான் குறித்து கொடுத்த இந்த தேதியில தான் நீ எதிர்பார்த்த மகிழ்ச்சி உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுது. அதாவது உன் வாழ்க்கையை உயர்த்துவேன், உனக்கான வெற்றியை கொடுப்பேன், முன்னேற்றத்தை தருவேன் நான் சொன்னதன் போல இப்போ நான் சொல்லியிருக்க இந்த தேதியிலேயே உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை கொடுத்துட்றேன். உன் மேலே பாசம் வச்சுருக்க உறவுகளும், நேசம் வச்சு பேசுகிற உறவுகளும் எல்லாருமே எப்போதுமே இதே போல் உன்கிட்ட அன்பாக பாசமாக இருப்பாங்களான்னு சொல்ல முடியாது. அதனால் நீ யார்கிட்டையும் அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்க்காதே. அடுத்தவங்களுக்காக நீ வாழாமல் அடுத்தவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம உன்னை நீ யோசித்து உனக்காக வாழ கற்றுக்கும். உன் இதயத்தை தான் கோவிலாக நினச்சி இந்த சாயப்பா அதுக்குள்ளே குடியேறணும்னு ஆசைப்பட்டு உன்னை தேடி வந்திருக்கேன். நல்ல எண்ணங்களை நீ வச்சிருக்கும் போது அந்த நல்ல எண்ணங்களை நீ எனக்கு கொடுக்குற மலர்களாக, அர்ச்சனை பூக்களாக நான் நினச்சிக்குவேன். நல்ல செயல்களை நீ செய்யும் போது அதுதான் எனக்கு ஏற்றி வைக்கக்கூடிய தீபம்னு நான் நினச்சிக்குவேன். நீ பேசுகிற நல்ல வார்த்தைகளை நீ எனக்காக பாடும் பாடல்கள்னு நான் நினச்சிப்பேன். உன்னுடைய அன்பையே நான் தெய்வீக பிரசாதமாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லவே, நல்ல எண்ணங்களோட நல்ல செயல்களை செஞ்சு நல்ல வார்த்தைகளை பேசும் உனக்கு எல்லா விஷயங்களையும் நானே வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ யாரையும் நம்பி பிறக்கலை, இந்த சாயப்பா என்னை நம்பி தானே பிறந்திருக்க. கண்டிப்பாக நானே உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். எல்லா மனிதர்கள் வாழ்விலும் புண்ணிய கணக்கை கடவுள் பார்த்துக்குவாரு, பாவ கணக்கை மட்டும் நீ சரி பார்த்து குறைச்சிக்கிட்டினா போதும். நீ செய்கிற எல்லா பாவங்களையும் இந்த சாயப்பா மன்னிப்பது கிடையாது. சின்ன சின்ன விஷயங்களையும் நீ தெரியாமல் செய்யும் தப்பு தவறுகளையும் இந்த சாயப்பா மன்னிப்பேன். ஆனால் அடுத்தவங்களுக்கு செய்கிற பெரிய துன்பத்தையும் ஏமாற்றத்தையும், அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்தி காயப்படுத்துவதையும் நான் ஒருபோதும் மன்னிப்பது கிடையாது என் செல்லவே. முடிஞ்ச அளவுக்கு தேவையில்லாமல் எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாதே. அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடாமல் உனக்கு பிடிக்காத விஷயத்தை பேசாமல் கடந்து போகும்போது உன் உடம்பு மனசுன்னு ரெண்டுமே ஆரோக்கியமாக இருக்கும். அறிந்தும் அறியாமலும் நீ செய்த பிழைகளையெல்லாம் மன்னிக்க இந்த சாயப்பா கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் மனப்பூர்வமாக தெரிஞ்சே நீ செய்த தப்புகளை நான் ஒருபோதும் மன்னிக்க மாட்டேன். உண்மையான அன்போடும் மன தூய்மையோடும் என்னை வழிபடும் உனக்கு உன் தூய்மையான நல்ல உள்ளத்துக்காகவே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை உண்டாக்க தான் உன்னை தேடி வரப்போகிறேன். எந்த ரூபத்திலாவது நான் வந்து நீ நினச்ச விஷயங்களை நல்லபடியாக உனக்கு நடத்தி முடிச்சு கொடுக்குறேன். உன்னை எந்த இடத்திலும் விட்டு கொடுக்காத, உனக்காக அன்பாக ஆதரவாக பேசக்கூடிய ஒரு உறவை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. அவர்களை மட்டும் நீ ஒருபோதும் உதாசீனம் செஞ்சிடாதே. நீ எவ்வளவு கோடிக்கணக்காக செலவு செஞ்சாலும் நிஜமாவே உனக்கு நல்லது நினைக்கக்கூடிய, நல்லதை செய்யக்கூடிய, நல்லதை பேசக்கூடிய ஒரு உறவு கிடைப்பது அபூர்வம். அப்படி யாராவது உனக்கு நல்லவங்களாக அமைஞ்சா ஒருபோதும் அவங்கள விட்டு பிரிஞ்சு போகாதே. உன் வாழ்க்கையில் நீ வளரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க முன்பாக அவர்களை உன்னை வெறுப்பவர்களின் கண்களே இருளாகி போகும் அளவுக்கு நீ மிகப்பெரிய ஆளாக வெற்றி பெற்று பிரகாசித்து ஜொலிச்சு நிற்கணும்னு இந்த சாயப்பா ஆசைப்படுறேன். எல்லா கஷ்டங்களும் உன்னை சூழ்ந்து உன்னை கஷ்டப்படுத்தும் போது எல்லாவற்றிலும் இருந்து உன்னை காப்பாற்றி உன் மனசில் இருக்க பயத்தை போக்கி உன்னை காத்து அருள் செய்ய இந்த சாயப்பா இருப்பேன் என்று சொல்லவே. உண்மையிலேயே நம்பிக்கைங்கிறதும் கண்ணுக்கு தெரியாத விஷயம், பிரார்த்தனைகளும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள். ஆனால் நம்பிக்கையும் பிரார்த்தனையும் ஒன்றாய் சேரும் போது, நீ நம்பிக்கையோடு என்கிட்ட பிரார்த்தனை வைக்கும்போது நடக்கவே நடக்காதுன்னு சொல்கிற விஷயத்தையும் நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்துருவேன். என்னையே நம்பி இருக்கும் உன்னை கைவிடாமல் உனக்கான நல்லதை எல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். இனி எந்த துன்பமும் உன் வாழ்க்கையில் வராத அளவுக்கு எல்லா வகையிலும் இன்பங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்குறேன். விதி உன் வாழ்க்கையில் உனக்கு எதிராக பல சதிகளை செய்தாலும் இந்த சாயப்பாவின் துணையால் நீ வாழ்க்கையவே ஜெயிக்க போகிற. ஆள் மனசில் உனக்கு இருக்கிற அத்தனை விருப்பங்களையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். இந்த நாள் நிச்சயம் உனக்கு ஒரு அதிர்ஷ்டமான நாளாகவே இருக்க போகுது. எதை நடக்கலாம்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தியோ அதை நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கான தேதியை தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். நான் உன் கூடவே இருந்து உன்னை வழி நடத்தி உன் வாழ்க்கையில் வெற்றியை கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். நீ தன்னந்தனியாக இருப்பதாக நினச்சி வருத்தப்படாதே. இந்த சாயப்பாவின் அரவணைப்பில் நீ பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க. எல்லாத்தையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்துவேன். நீ வாழக்கூடிய வாழ்க்கையில்
ஏற்கனவே நீ நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டதானே. அதில் முக்கியமான ஒரு பாடம் என்னென்னா, உன்னை தவிர நீ வேறு யாரையும் முழுசாக நம்பக்கூடாதுங்கிறது தான். எப்போதும் உன் வாழ்க்கைக்கு நீயே துணை, உனக்கு நீயே ஆறுதல், தைரியம்னு உன்னை மட்டும் நீ முழுசாக நம்பு. இப்போது உனக்கு இருக்கிற எந்த கஷ்டமும் உன் வாழ்க்கையில் நிரந்தரம் இல்லாதது தான். அதனால் கஷ்டங்களை நினச்சி கவலைப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறும். இந்த சாயப்பாவே உன் நிலைமையை மாற்றி உயர்த்தி உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். யார் முன்னாலும் உன்னை விட்டு கொடுக்காத உன் சாயப்பா நான் உனக்காக இருக்கும்போது நீ தோற்று போக வேண்டாம், துவண்டு போக வேண்டாம். எந்த கவலையும் உனக்கு அறவே வேண்டாம். உனக்கு தெரிஞ்சதை வச்சு இந்த சாயப்பாவை நீ வழிபட்டால் போதும். உன் உள்ளத்திலிருந்து நீ வழிபடும் போது, மனசார என் மீது பக்தி செலுத்தும் போது அதுக்கு எந்த விதிமுறையும் தடுப்பும் கிடையாது. உனக்கு ஒரு விஷயம் தேவைனா எப்படி உன் தகப்பனை அழைப்பாயோ அதே போல் அன்போடும் இயல்போடும் நீ என்னை கூப்பிட்டினா நான் எங்கே இருந்தாலும் உனக்காக ஓடி வந்து உதவி செய்வேன்னு செல்லவே. வழியே இல்லாத இடத்திலும் நான் உனக்காக ஒரு வழியை உண்டு பண்ணுவேன். உன் துன்பங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து ஒவ்வொரு நாளையும் உனக்கு நல்லதாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உனக்கு எதை கொடுக்கணும், எப்போ கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன்னை எப்போ அழுக வைக்கணும், உன்னை எப்போ சிரிக்க வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நடப்பதையெல்லாம் இந்த சாயப்பாவின் பொறுப்பில் விட்டுட்டு வாழ்க்கை நல்லபடியாக வாழ தயாராக. காலம் போடும் கணக்கை என்னை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாதல்லவா. நல்லதையே நினச்சினா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள்தனமான எண்ணம் என்னன்னா, எல்லாரும் நம்மளை நல்லவன் நினைக்கணுன்ற எண்ணம் தான். அடுத்தவங்க உன்னை என்னவா நினச்சா, எப்படி நினச்சா உனக்கு என்ன? உன் பார்வைக்கு நீ நல்ல பிள்ளையாக நல்ல செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போதும். உன் கஷ்டங்களை தீர்த்து உனக்கான மகிழ்ச்சியை கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா உன் வீடு தேடி வரப்போகிறேன். என்னுடைய வரவால் நீ நினைக்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நல்லபடியாக நடந்தே தீரும். தீராத கடன்களையெல்லாம் தீர்த்து வச்சு உன் வாழ்க்கையில் பணம் குவியும்படியும் வெற்றிகள் வந்து சேரும்படியும் எல்லாவற்றையும் உனக்கு இன்ப காலமாக இனிய காலமாக மாற்றி தர்றேன். என் அருளாசிகள் உன் இல்லம் தேடி வந்து உன்னை ஆசீர்வதிக்க தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. வறுமையும் பெணியும் நீங்கி உன் குடும்பத்தில் மகிழ்ச்சி பூக்கள் பூக்கும்படி இந்த சாயப்பா செஞ்சு காட்டுறேன். இனி வரக்கூடிய காலம் எல்லாம் நிச்சயம் உனக்கு சாதகமாகவே அமையும். ஏன் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் ஆரோக்கியத்தையும் மங்களத்தையும் நான் அள்ளி கொடுக்க போகிறேன். உன் கவலைகளையும் துக்கங்களையும் அவமானங்களையும் தோல்விகளையும் முழுவதுமாக துடைத்தெறிந்து உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் வெற்றியையும் நான் கொடுத்தருள்வேன். உன் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இல்லாத ஏற்றங்களையும் மாற்றங்களையும் நான் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போகிறேன். உன் வளர்ச்சியை பார்த்து பொறாமப்படுறவங்களும் நீ நல்லா இருக்கக்கூடாதுன்னு உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்பவர்களும் இனிமே உன் நிழலை கூட தொட முடியாது. அந்த அளவுக்கு இந்த சாயப்பா உன் மேலே பட்ட திருஷ்டிகளையும் கண் பார்வைகளையும் பொறாமை பார்வைகளையும் பொசுக்கி காணாமல் போக செய்வேனே செல்லமே. இனிமே நீ போகும் பாதையில் வெளிச்சம் மட்டுமே இருக்கும்படி செய்ய போகிறேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் பயப்படாத. உன் கோரிக்கைகளையும் பிரார்த்தனைகளையும் இந்த சாயப்பா கண்டிப்பாக நிறைவேற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். தேவையற்ற கலக்கத்தை தூக்கி போடு. உன் கனவுகளை எல்லாம் நனவாக்கி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம். நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் பல நன்மைகளை நான் பரிசாக அளிப்பேன். இனி எல்லா விஷயங்களையும் உனக்கு அமர்க்கலமாக அழகலாக சூப்பராக அற்புதமாக விரைவாக வெற்றிகரமாக நடத்தி கொடுத்துட்றேன்.